கையில் வச்சிருக்கியா? எனக்கு நீ வாங்கி நான் வச்சுமா அண்ணன் என்ன சொல்றானா அது அப்படியே காப்பிடுச்சு. போப்பா போய் சாமி கும்பிடுப்பா. செல்வத்தை நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை இருக்கணும். எல்லாரையும் ஆசீர்வாதம் தாய் தகப்பனுமார் பண்ணுறோம். எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறோம். எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறோம். எல்லாரையும் தாய் தகப்பனுமார் இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணுறோம். எல்லாரும் அம்மா வந்து எல்லாரும் கூடி அம்மாடி புகழ நம்ம பேசுறோம். எல்லாருக்கும் அம்மா நல்லா குறி சொன்னாங்களா? எல்லாரும் உள்ளத்துல உள்ளதை சொன்னாங்களா? சரியா? அதனால இந்த தாயை நம்ம கூடி நின்று எல்லாரும் வந்து ஒற்றுமையா எல்லாருடைய பிரச்சனையும் தீரணும். வாரம் வாரம் வரப்போ ஒவ்வொரு நாளைக்கும் படிப்படியாக நம்ம கஷ்டம் தீர்ந்துச்சு. தாய் தகப்பனுமா வந்து இங்கே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே ஒற்றுமையாக எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் இந்த இடத்துல யாராவது என்ன நினச்சி வந்திருக்காலும் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். எல்லாருமே சேர்ந்து கும்பிடுங்க. தாய் சரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கம்மா விட்டோட கூடி வர தாய் இந்த இடத்துல கூடியிருக்க மைய மக பிள்ளை ஊட்டி எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை நிறைஞ்ச செல்வத்தை நீங்கள் கொடுத்த வரத்தை அப்படியே இந்த தாய் தகப்பன்மா இருந்து கொடுத்து இந்த மக்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணணுடைய தாய் சரி தாய் தகப்பன்மா எல்லாரும் நம்ம இந்த தாயோடைய புகழை வாரம் பேசுவோம். எல்லாரும் இந்த இடத்துல சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்கும். சரியா? எல்லாரும் இதே மாதிரி வந்து வாரம் பூஜையில் கலந்துக்கிட்டு ஆத்தாவுடைய புகழை பேசுவாங்க. சரியாக்கா? என்ன அத்தாச்சி? ஆமாம் அத்தாச்சி, நீங்கள் வந்து அம்மாட்ட வந்து சாமி பார்க்க வந்தவங்க. அத்தாச்சிக்கு வந்து அம்மா நிறையா செஞ்சுருக்காங்க. சரியா அத்தாச்சி? இன்னைக்கே தெரியும். எல்லாரும் வந்து அம்மாக்கிட்ட வந்து இன்னைக்கு மாதிரி என்னைக்கு சந்தோஷமாக அந்த தாயை வந்து போற்றி புகழ்ந்து பேசணும். நம்ம அந்த ஆத்தா நம்மளை மேலும் மேலும் வளர வைப்பாங்க. சரியா? நம்ம என்ன பிரார்த்தனை நினச்சி வரோமோ படிப்படியாக தீர்த்துக்கிட்டே வருவா நமக்கு அந்த தாய்.